அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வெல்கம் டு என்பி விலாக். இன்னைக்கு செய்ய போகிறது இட்லி அண்ட் ஆனியன் டொமேட்டோ சட்னி. வாங்க பார்க்கலாம். இது நைட் அரைச்சி வச்ச மாவு பாருங்கள், நல்லா பொங்கி போயிருக்கு. இப்போ நம்ம அது கூட 1 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பும் போட்டு நம்ம நல்லா கைட்டு கரைச்சி விட்டு மாவில் ஊற்றி நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் இட்லிக்கு ஊற்றுற மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் இதில் எண்ணெய் தடவி தான் நாங்கள் இட்லி எடுப்போம். எண்ணெய் தடவி 2 நிமிஷம் நாங்கள் அதை கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து மாவு ஊற்றிக்கிடலாம். பாருங்க, இப்போ எவ்வளோ அழகாக வருதுன்னு. இந்த பதத்தில் ஊற்றினா போதும். நல்லா ஊற்றி விட்டு கீழே லேசாக தட்டி விடுங்க. அப்போ தான் அது மாவு எல்லாம் கரெக்டாக சேமாக உட்காரும். இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம் அடுப்பை வச்சு. இப்போ நல்லா 5 நிமிஷம் கொதிக்கணும். பாருங்கள், 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நாங்கள் எடுத்தது எவ்வளோ அழகாக இட்லி பஞ்சு போல் வந்திருக்குன்னு பாருங்கள். எப்படி பஞ்சு பஞ்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் அழகா. இப்போ நம்ம அது கூட நம்ம சட்னி அரைச்சிக்கிறோம். ஆனியன் டொமேட்டோ சட்னியில் அதுக்கு 2 வெங்காயம் நம்ம நறுக்கிக்கலாம். இதுக்கு பொதுவாக சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாததுனால நாங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்ம 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதை நம்ம இப்படி நல்லா நறுக்கி வச்சுட்டு அது கூடவே ஒரு 4 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சு. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ மிளகா போடணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் 2 மிளகா போட்டிருக்கோம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ அது கூட தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டுக்கிறேங்க. அதோடு சேர்த்து தேங்காயையும் போட்டுக்கிறேங்க. பேர் அரைச்சதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிடுவாங்க. நம்ம இப்போ அடுப்பில் இருக்கும்போதே நம்ம உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் அப்போ தான் நமக்கு நல்லா தக்காளி மசிஞ்சு வரும். இப்போ நம்ம அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.